ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 8 திங்கட்கிழமை பங்குனி அமாவாசை. மறக்காமல் இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைங்க. அது என்ன பொருள், அது எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பங்குனி மாதத்தோட இறுதியில் ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை வருது பங்குனி அமாவாசை. ஏப்ரல் 8ஆம் தேதி அதிகாலை 2:54 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியானது ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 12:35 வரைக்கும் இருக்கு. அதனால மற்ற மாதங்கள் மாதிரி இல்லாம இந்த மாதம் அமாவாசை அப்படிங்கிறது திங்கட்கிழமை பகல் நேரம் முழுக்க இருக்கு. பித்ருக்கடன் செலுத்தக்கூடியவங்க, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பகல் முழுக்க ராகுகாலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி வைக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம், நாளைக்கு பங்குனி அமாவாசை மட்டும் இல்லை, சூரிய கிரகணமும் இருக்கு. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னா தர்பை புல். தர்பை புல்லை வீட்டில் வைக்கலாமா, சாதா நாட்களில் வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் தர்பை புல் இருக்கிற இடத்துல தீய சக்திகள் நெருங்கவே நெருங்காதான். அதுவும் குறிப்பாக கிரகண காலத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுகளை இந்த தர்பை புல் தடுத்து நிறுத்திடுமா. அந்த அளவுக்கு அபூர்வமான சக்தி கொண்டது தான் தர்பை புல். தர்பை புல்லோட அடிப்பகுதியில் பிரம்மாவோ, நடுப்பகுதியில் விஷ்ணுவோ, நுனி பகுதியில் சிவபெருமானும் வாழ்றாங்க அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமாக இந்த தர்பையை பயன்படுத்துவாங்க. ஹோமகுண்டங்களில், யாகசாலைகளில் அந்த யாகசாலைக்கு நடுவில் 4 பக்கமும் தர்பை புல்லை வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பாதுகாப்புக்காக, எந்த தீய சக்தியும் நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிற பாதுகாப்புக்காக தான் அந்த தர்பை புல்லை பயன்படுத்துகிறாங்க. இந்த தர்பை புல் அப்படிங்கிறது இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய பாலமாக கருதப்படுது. தர்பை சுபத்தை, புனிதத்தன்மை தருவது, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியதுன்னு அர்த்தம். தர்பை புல்ல அதிகமாக தாமிர சத்தும் இருக்குதான். நம்ம உடலுக்கு வெளிலேருந்து உள்ளே போகக்கூடிய தீமையான கதிர்வீச்சை, தீமைகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த தர்பை புல்லுக்கு இருக்கு. அதனால அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த தர்பை புல்ல பங்குனி அமாவாசை தினமும் சூரிய கிரகணமும் சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினம் நீங்க வாங்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கலாம். இந்த தர்பைக்கு அக்னி கர்ப்பம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த தர்பை புல் தண்ணீர் இல்லைனாலும் வாடாது, நீருக்குள்ள பல நாட்கள் இருந்தாலும் அழுகி போவாது. அந்த அளவுக்கு இந்த தர்பை புல்லுக்கு அபூர்வ சக்தி இருக்குது. சொல்ல போனால் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் கையில் பிண்டத்தோடும் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த தர்பை புல். பித்ருக்கள் தோஷம், பித்ருக்கள் கடனுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. ஹோமகுண்டம், யாகசாலைகள்லையும் இதை பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தர்பை புல்லை நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 4 மூலைகள்லையும் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் போட்டு வைக்கலாம். இதனால எந்த தவறும் கிடையாது. அமாவாசை முடிஞ்சு மறுநாள் கிரகணமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டோட 4 மூலையிலும் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த தர்பையை எடுத்து கால்பட எடுத்த தண்ணியில் விட்டுருங்க. அவ்வளவுதான். ஒரு சில பேர் இந்த தர்பை புல்லை நிரந்தரமாக அவங்க வீட்டிலேயே கூட வச்சுப்பாங்க. அஞ்சரை பெட்டியில் போட்டு வைப்பாங்க, பீரோவில் போட்டு வைப்பாங்க, அவங்களோட ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, இது மாதிரி இடங்கள்லையும் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுலையும் தப்பு கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தர்பை அப்படிங்கிறது பாதுகாப்புக்கு அர்த்தமாக கருதப்படுது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.